ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விஜய் தினேஷ் ஃப்ரம் ஓசூர். இந்த பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டோட குரூப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் காலேஜ் போகிறதுக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண விஷயம் என்னென்னா, கார்பிளாக் வந்து ப்ராப்பரான பேசிங்கில் வந்து கார்பிளாக் ப்ரொவைட் பண்ணிக்கலான்ற பாருங்கள். கவரிங்காக 2.5 feet அதில் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க, அதை இன்ஷூர் பண்ணிக்காங்க. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியால் லே பண்ணிக்காங்க இல்லையா, எல்லாமே கட்டுக்கம்பி எல்லாத்துக்குமே வந்து டைட்டாக இருக்கான்ற மாதிரி வந்து நம்ம ப்ராப்பராக இன்ஷூர் பண்ணிக்கலாம். 30 80 இன்ஷூர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு எலக்ட்ரிக்கல் பைப் இருக்கு இல்லைங்களா, நமக்கு தேவையான இடத்துல வந்து எலக்ட்ரிக் பைப் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம், அதை இன்ஷூர் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பராக. தென் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் பைப் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் பாயிண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம்ன்றது பார்த்துக்கோங்க. டேப் வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கான்கிரீட் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு, நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்காக. அதுக்காக அந்த சீல் பண்ணிக்கலாம் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே. அதுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் லைட்காக ப்ரொவைட் பண்ணி ஆளில் இதுவுமே பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி தான் வச்சுருப்போம். இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருக்கோம்னா, பாட்டம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சேண்ட் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். நம்ம ஃபியூச்சர் வந்து சீலிங் பிளாஸ்டிங் பண்ணும்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து இன்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மார்க் வந்து யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ஹூக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம், அந்த இன்ஷூர் பண்ணிக்காங்க. நம்ம ஹூக்ஸ் வந்து நமக்கு தேவையான இடத்துல எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இன்ஷூர் பண்ணிக்காங்க. தென் இந்த ஹூக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீல் பண்ணிக்காங்க, இன்ஷூர் பண்ணிக்காங்க. ஃபியூச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூப்ஸ் சீலிங் வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மார்க்காக நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். இதையும் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஜங்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இன்ஷூர் பண்ணிக்காங்க. அங்கே ஜங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து நம்ம ஜங்ஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒயரிங்காக, அதேமாதிரி ப்ராப்பராக வந்து இன்ஷூர் பண்ணிக்கோங்க சைடு எல்லாமே. தென் இது பார்த்தீங்கன்னா மேட்டுக்கான ப்ரொவிஷன். ஃபியூச்சரில் நம்ம மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் டு ஒரு ஃப்ளோர் நம்ம கனெக்ட் பண்ணுவீங்களா, அதுக்கான ப்ரொவிஷன் தான் அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காது. தென் நம்ம மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சீட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் வந்து லே பண்ணிக்கான்ற மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கலாம் மேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கும் ப்ளஸ் கான்கிரீட்டுக்கும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து சன்ரைங் பிடிக்கும்போது ஈஸியாக வந்துடும். அதே போல் நம்ம சீலிங் பிளாஸ்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆகிங் பண்ணுற நீர் வந்து இருக்காது. இது இன்ஷூர் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 rupees வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 300 square feet வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கான ரைசிங் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான தென் நெக்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம வந்து ரைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான காலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பிங் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி இன்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா 60 mm டயா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50D தான் ஃபாலோ பண்ணுறோம். 50Dனா இது வந்து 16 mm டயான்றதுனா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 2.5 feet வந்து லேப்பிங் லென்த் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அது வந்து நம்ம கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி நம்ம இன்ஷூர் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக இந்த சைட் பழக்கலாம் இருக்குது இல்லைங்களா, பீம் சைட் பழக்க எல்லாமே கரெக்டாக இன்ஷூர் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ஏதாச்சும் லூஸாக இருக்க மாதிரி ஏதாச்சும் இருக்கான்றதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனல் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வித் வந்து 10 feet, லென்த் வந்து 39 feet. இது வந்து நம்ம வந்து ஸ்லாப் ஃபார்மில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 39/10 போட்டோம்னா இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா greater than 2 வந்து வரும் ரிசல்ட்டு. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 way slab தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா greater than 2 அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 1 way slab, less than 2 எல்லாமே வரது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 way slabனு சொல்லுவோம். ஸோ நம்ம சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 way slab தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒசூர் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் அண்டர் வந்து லேபர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கமெண்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.